ஹாய் வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. இந்த மந்தோட ஆகஸ்ட் மந்தோட 1 to 8 இருக்க பிஐபி அனலிசிஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி யூபிஎஸ்சி ரெண்டாக எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதையும் லைட்டாக ஃபேக்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா பிஐபின்றது இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில் மெயினாக அதுலேயும் ப்ரிலிம்ஸ் பார்க்கும்போது. ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் கோபர்தன் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த கோபர்தன் ஸ்கீம்னா என்னன்னா நேஷனல் யூனிஃபைடு ஸ்கீம் ஃபார் கம்ப்ரஸ்டு பயோகிராஸ். ஸோ இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ்னால் என்னன்றது நம்ம ஜென்ரிக்காக சயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கீம் பற்றி இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ ஆக்ரோ ரிசோர்ஸஸ் தென் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா 6th August இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நேஷனல் யூனிஃபைட் ஸ்கீம் ஃபார் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் கீழே இது எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 23,000 crores கிட்ட இனிஷியேட்டிவ்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம கம்ப்ரஸ்டு பயோகேஸ் இருக்குல்ல, அது யூஸ்வலாக இப்போது ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டிமாண்டாக இருக்குது. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் டு பெட்ரோலு டீசல்னு பார்க்கும்போது இந்த சிஎன்ஜி சிபிஜி எல்பிஜி இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி வரும்போது இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ்க்குமே கலோரிஃபிக் வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 50,000 கலோரிஃபிக் வேல்யூ கிட்டே இருக்குது. ஸோ 50,000 கலோரிஃபிக் வேல்யூன்றது டீசல் அண்ட் பெட்ரோலை விட கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 6,000 அதிகமாக இருக்குது. இது அந்த அளவில் இம்பார்ட்டண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த மேஜரான ஃபீட் ஸ்டாக் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கேட்டில் டங்ஸு, அக்ரிகல்ச்சர் ரெசிடியூஸு, முனிசிபல் ஆர்கானிக் வேஸ்ட்டு அண்ட் அதர் பயோமாஸ். இது எல்லாமே அதாவது வேஸ்ட்லேருந்து ஒரு கிரியேட் பண்ணுறது இந்த கோபர்தன்ன்ற ஸ்கீம். கோபர்தன்றது மோஸ்ட்லி அந்த கவ்வை ரிலேட் பண்ணுற மாதிரி வேர்டு. ஸோ அது கேட்டில் டங் தான் ஒன் ஆஃப் த மெயின் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் கோர் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆர்கானிக் வேஸ்ட்டு ஆனோரபிக் டைஜஷன், அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் அதை டைஜஷன் பண்ண விடுறது. அது எதை வச்சுன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வச்சு அது மூலயமா கம்ப்ரஸ்டு கேஸ் கம்ப்ரஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் சிபிஜின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிபிஜி நார்மலாக ரெனியூவபிள் கேஸ் ஃபியூயலு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கன்வென்ஷனல் சிஎன்ஜிக்கு ஒரு பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் எத்தனால் யூஸ் பண்ணுற மாதிரி கன்வென்ஷனலாக சிஎன்ஜி யூஸ் பண்ணுறாங்களா, அதில் பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது இந்த சிபிஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னவாக இருக்கும்? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பெட்டராக பண்ண முடியும், ரெனியூவபிள் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரூரல் இன்கம் என்ஹான்ஸ் பண்ணலாம். பிகாஸ் கேட்டில் ட்ரங்க் இந்த மாதிரி விஷயம், சுகர் கேன் வேஸ்ட் இந்த மாதிரி விஷயத்தினால ஜென்ரேட் பண்ணுறது இது. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டு, ரெசிஸ்டு ஃபாசில் ஃபியூல் டிபெண்டன்சி. ஸோ ஃபாசில் ஃபியூல் டிபெண்டன்சியுமே இதில் நம்ம குறைக்க முடியும். நெக்ஸ்ட் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் லைஃப் ஸ்டாக் வேஸ்ட்டு மார்க்கெட்டபிளான ஒரு எனர்ஜி சோர்ஸாக மாறும் போது ஃபார்மர்ஸுமே பெட்டரான இன்கம் சாப்பிட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் என்விரான்மெண்டல் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கும்போது சர்க்குலர் எக்கனாமின்னு இப்போ ரொம்ப ஹைலைட்டாக பேசிகிட்டு இருக்கோம்ல. ஒரு எக்கானமி வேஸ்டேஜை குறைச்சிட்டு சர்க்குலர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேஸ்டேஜ்ன்றது இங்கே கேட்டில் டங்க் கம்பேர் பண்ணுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த சர்க்குலர் எக்கானமிலே இதை எவால்வ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? ஸோ இது என்னென்னா இப்போ ரீசெண்டாக 6th August தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் பாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆயில் சீட்ஸுக்கான மிஷன் ஆல்ரெடி கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ ஆயில் பாம் கல்டிவேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம். ஓகேவா? இந்த ஸ்கீம் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட்னா என்னது? அதாவது 60% இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் அதோட சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னு நோஷன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் ஒரிஜினலாக 2021 கொண்டு வந்திருந்தாங்க. 11,000 crores கிட்ட இதை அலோகேட் பண்ணுங்க இந்த ஸ்கீமை பெட்டராக பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 6.5 lakh ஹெக்டார் பாம் கல்டிவேஷன் கீழே கொண்டு வரணும். இதில் மெயினாக கிட்டத்தட்ட 3.3 ஹெக்டார்ஸ் கிட்ட எங்கேருந்து கொண்டு வரணும்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன் தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன் தான் மோஸ்ட் ஃபீஸபிள் ஃபார் பாம் கல்டிவேஷன். ஓகேவா? ஸோ இந்தியாவில் எடிபிள் ஆயில் ப்ராப்ளம் இருக்குது. எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் கன்சப்ஷன் ரொம்பவே கேப் அதிகமாக இருக்குது. டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம், ரொம்ப கம்மி. அதனால கன்சப்ஷன் நம்ம இந்தியா லெவல் எல்லாமே இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ எடிபிள் ஆயில் இம்போர்ட் மோஸ்ட் ஆஃப் தி இம்போர்ட் நம்ம எங்கேருந்து வெளியே இருந்தால் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 133 lakh tons ஆஃப் எடிபிள் ஆயில் வெளியேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பாம் ஆயில் கிட்டத்தட்ட 56% கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால என்ன இஷ்யூலாம் இருக்குது? ஃபுட் செக்யூரிட்டி, அக்ரிகல்ச்சர் இன்கம், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால ஃபார் எக்ஸாம்பிள் வார் நடக்கும்போது அங்கே இருக்க ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால நமக்கு இப்போ அந்த இம்போர்ட்டிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது நிறைய சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே அந்த இருக்க ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆத்மநிர்பர் பாரத்துக்கு இந்த செல்ஃப் ரிலையன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதாவது நமக்கு தேவையான விஷயத்த நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கான ஒரு மோட்டிவாக தான் இந்த பாம் ஆயில் பிளானுமே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் கீழே ஆயில் சீட்ஸ் இருக்குல்ல, இது எதுக்காக பேசிக்காக கொண்டு வந்திருந்தாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கன்வென்ஷனல் ஆயில் சீட்ஸோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ இது என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா எடிபிள் ஆயில் அண்ட் ஆயில் பாம்ஸில் அந்த ஸ்கீமோட பிளான்டேஷன் ஏரியாவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு யார் கீழே இருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். பீரியட் 21 to 26. ஓகேவா?
எந்த ஏரியால அதிகமான ஃபோக்கஸ் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் தென் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அந்த இதோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு பார்த்தோம்னா, 8000 குரோர்ஸ் வந்து சென்ட்ரல் அண்ட் 2000 குரோர்ஸ் வந்து ஸ்டேட்டும் ஸ்பான்சர் பண்றாங்க. ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா தான் வந்து இருக்கிறதுலே டாமினன்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். இத நம்ம ஃபேக்ட்ஸா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ மார்ச் 2025 படி 1.89 லேக் ஹெக்டேர்ஸ் வந்து நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் கீழ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுல டோட்டல் பாம் ஆயில் ஏரியா ஏற்கனவே வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னா 5.56 அதாவது வந்து டார்கெட்டட் 6.5ல 5.56 ஆல்ரெடி நம்ம ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சிபிஓ ப்ரொடக்ஷன்ல வந்து 1.91 லேக் கிட்ட வந்து இருந்து 3.8 லேக்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டா இருக்க ஸ்டேட்ஸ். இதுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா, கிட்டத்தட்ட நம்ம பாம் ஏரியா கல்டிவேஷன்ல வந்து சொன்ன டார்கெட்டுக்கு கிட்டத்தட்ட 4/5 வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? ஸோ, இப்ப அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க ப்ராப்ளம்ஸு பாம் ஆயில் கல்டிவேஷன்ல லாங் கெஸ்டேஷன். ஸோ, வந்து இது உடனே இன்னைக்கு சோன் பண்ணோம்னு ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு, இல்ல 3 மந்த்ஸ் கழிச்சு ரைஸ் மாரியோ, இல்ல வீட் மாரியோ வந்து நம்மளுக்கு ஈல்டு தந்துராது. இது வந்து கல்டிவேஷன் வந்து ரொம்ப லாங் இயர்ஸ் கணக்குல டைம் எடுக்கும். ஸோ, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து செவரல் இயர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். பிரைஸ் வாலட்டிலிட்டி. ஸோ, வந்து பிரைஸஸ் குளோபல் மார்க்கெட்டுமே மாறும். ஸோ, அதுவே நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். வாட்டர் ரெக்யர்மென்ட். எல்லா இடத்துலயும் வளர்க்க முடியாது. தண்ணி ரொம்ப அதிகமா தேவைப்படும். அதனால தான் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், அந்தமான் ரீஜன் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்விரான்மென்டல் கன்சர்ன்ஸ். ஸோ, வந்து நம்ம நேட்டிவா இருக்க பிளான்ட்ஸோட பயாலஜிக்கல் காம்படிஷன்ஸ்க்கு ஈடாகுமானா, கண்டிப்பா வந்து பிளான்ட்ஸ் நம்ம நேட்டிவிட்டி வந்து இந்த அளவு வந்து காம்பீட் பண்ணாது. அதனால நெறைய ப்ராப்ளம் இருக்கு என்விரான்மென்டல் கன்சர்ன்ஸ்ல. அண்ட் தென் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ, இதுக்கு வந்து நெறைய டைம் அண்ட் வந்து ப்ராப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். அதிலயுமே வந்து நெறைய லக்குனீஸ் இருக்கு இந்தியால. ஸோ, ஃபார்மர் அடாப்ஷன் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து முதல்ல லாங் டெர்ம் ரிட்டர்ன்ஸ்ன்ற ஹோல்ட் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஷார்ட் டெர்ம்ல அவங்களுக்கு இன்கம் இல்லாம லாங் டெர்ம் பெனிஃபிட்ஸ்க்கு டிமாண்ட் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதில்ல. ஓகேவா? ஸோ, அதுக்காக என்னன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ குடுக்குறதுக்குமே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அண்ட் இம்போர்ட் காம்படிஷன். ஸோ, சீப்பான பாம் ஆயில் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இந்த பாம் ஆயில் வந்து கிரியேட் பண்ணாலும், சீப்பான பாம் ஆயில் இம்போர்ட் வரும்போது நமக்கு அதுவுமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபிக் கான்சன்ட்ரேஷன். இது எங்கன்னா சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும். எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பண்ண முடியாது. இதுக்குமே ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த முக்கியமான ஸ்கீம் வந்து பிஎம் பிரணாம். ஸோ, மார்ச் 2026ல கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட்ஸையும் வந்து பிரணாம் கீழ கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது என்னன்னா நானோ ஃபெர்டிலைசர்ஸ், ஆர்கானிக் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், நேச்சுரல் ஃபார்மிங், இன்டகிரேட்டட் நியூட்ரிஷனல் மேனேஜ்மென்ட் இது கீழ ப்ரமோட் பண்ற மாரி இந்த ஸ்கீம். எதுக்காகன்னா, எவ்வளோ கன்சம்ப்ஷன் ஆஃப் வந்து இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ வந்து ஃபார்மர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்றத ஹோல் கான்செப்ட்டே. ஸோ, பிஎம் பிரணாமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, பிரதம மந்திரி புரோகிராம் ஃபார் ரிஸ்டோரேஷன், அவேர்னஸ் ஜெனரேஷன், நௌரிஷ்மென்ட், அமெலியேஷன் ஆஃப் மதர் எர்த். ஸோ, வந்து எஃபிஷியன்ட்டா ஃபெர்டிலைசர்ஸ யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்கீமோட மொத்த மோட்டோவே. ஓகேவா? மினிஸ்ட்ரி யார் கீழ இருக்குன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் கீழ இருக்காங்க. ஓகேவா? ஸோ, இதுல மொத்தம் எத்தன ஸ்டேட்ஸ்னா 14 ஸ்டேட்ஸ் வந்து இப்போதைக்கு ரெடியூஸ் ஆயிருக்கிறதா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்ல. அதே மாரி வந்து 15 லேக் மெட்ரிக் டன்ஸ் வந்து ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் ஆவரேஜ விட கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் ஆஃப் நானோ ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு பார்க்கும்போது, இதுல என்னென்னலாம் ப்ரமோட் பண்றாங்கன்னா, நானோ யூரியா, நானோ டை அம்மோனியம் பாஸ்பேட்டு அண்ட் தென் ஃபீல்ட் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷனு அண்ட் தென் ஃபார்மர்ஸ் அவேர்னஸ் ப்ரோகிராம். ஃபீல்ட் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் சோஷியல் ஹெல்த் கார்ட்ல சாயில் ஹெல்த் கார்ட்லாம் இருக்குல்ல. ஸோ, வந்து சாயில வந்து போயிட்டு செக் பண்ணிட்டு அதோட ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றது அந்த மாரி விஷயம் தான் ஃபீல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ன்றது. ஓகேவா? ஸோ, மகா அபியான் எதுக்காகன்னா, இப்போ வந்து இதுக்கு ஒரு அபியான் மாரி ஜெனரேட் பண்ணுவாங்கல்ல அவேர்னஸ் ப்ரோகிராம். அதுக்காக 2026ல நானோ டிஏபி வச்சு 15 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸா பிரிச்சிருப்பாங்க. அதுல எல்லாத்துலயுமே வந்து இந்த அபியான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மகா அபியான் சொல்லிட்டுன்ற நேம்ல. ஓகேவா? ஸோ, ஆர்கானிக் அண்ட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு பார்க்கும்போது, பிஎம் பிரணாம் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரோகிராம்ஸ் ஆர்கானிக் மேன்யூர், பயோ ஃபெர்டிலைசர்ஸ், கம்போஸ்ட், ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த மாரி விஷயத்துல வந்து சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கும்போது பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர் யூஸ் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பெட்டரான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். சாயில் ஹெல்த் பெட்டரா இருக்கும். பிளஸ் வந்து நியூட்ரிஷன் எஃபிஷியன்சியுமே பெட்டரா பண்ண முடியும். இந்த வேஸ்ட் மேனேஜ்மென்ட்லாம் இன்னும் பெட்டரா பண்ண முடியும். இந்த யூட்ரோஃபிகேஷன் மாரி ப்ராசஸ்லாம் எஃபிஷியன்ட்டா ரெடியூஸ் பண்ண முடியும். மெயினா யூட்ரோஃபிகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்விரான்மென்டல் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு பார்க்கும்போது, இந்த சாயில் டிகிரடேஷனு, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் பொல்யூஷன், என்விரான்மென்ட் எக்ஸ்டர்னாலிட்டீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் வேஸ்ட்ட வந்து வெளிய விடுறது தான் எக்ஸ்டர்னாலிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்அக்கவுண்டபிளா பிளஸ் வந்து அன்ரிப்போர்ட்டடா விடுறது. ஸோ, அத வந்து குறைக்கிறதுக்குமே இது வந்து பெரிய சான்சஸ் நம்ம கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கும்போது, ஃபெர்டிலைசர்ஸ் கன்சம்ப்ஷன் கம்மியாயிடுச்சுன்னா, நமக்கு சப்சிடி ரெக்யர்மென்ட்டுமே கம்மியாயிடும். ஏன்னா சப்சிடிஸ் தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபார்மர்ஸ் குடுக்குற நம்ம அலோகேட் பண்ற ஃபண்ட்ஸ்ல. ஸோ, சப்சிடி ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா, ஸ்டேட் பர்டனும் சரி, சென்ட்ரல் பர்டனும் சரி கம்மியாகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ்ல இம்பார்ட்டன்ட்டா இருந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லேக். லேக் தான் இருக்கிறதுலே அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்க ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட். என்னதான் ஜியோகிராபிக்கலா பியூட்டிஃபுல்லா இருந்தாலும், லேண்ட்ஸ்கேப் வைஸ் பெருசா இருந்தாலும், நிறைய சிக்னிஃபிகன்ட்டான அனிமல் ஸ்பீஷிஸ்லாம் இருந்தாலும், ராம்சார் சைட்ஸ்ன்றது அருணாச்சல் பிரதேஷ் இதுவரைக்கும் கிடையாது. ஸோ, ஃபர்ஸ்ட் சைட்ட வந்து இப்போ ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து லேக் ஓகேவா?
ஸோ இந்த கிளா லேக்குன்ற இடம் இருக்குன்னு பார்த்தா ஜஸ்ட் வந்து ஓப்பன் ஒரு ஃபாரஸ்ட் சுற்றி நடுவில் இருக்க ஒரு சின்ன லேக் மாதிரி தான். பெருசா வந்து டிஃபரன்ஸ்லாம் இல்ல. அது எங்க இருக்குன்னா, லோஹித் டிஸ்ட்ரிக்ட், அருணாச்சல் பிரதேஷ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. என்னன்னா, கிளாத்வுஹி ஹவாய் லேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹவாய் லேக்குன்னு சொல்லும்போது, நம்ம உடனே ஹவாய் ரீஜன் அப்படிலாம் யோசிக்காம, ஹவாய் லேக்குன்னு சொல்லும்போது அருணாச்சல் பிரதேஷும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகேவா? அண்ட் தென் வந்து இப்போ இந்த இம்பார்ட்டன்டான சிக்னிஃபிகன்ட் என்னன்னா, இந்த மாதிரி லேக் விஷயம்லாம் இப்போ இம்பார்ட்டன்டான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யுபிஎஸ்சி டெஃபினட்டா 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் வந்து இந்த பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணுவாங்க. என்னன்னா, லேக்ஸ் அந்த ரீஜன்ஸ் இல்லைனா ராம்சர் சைட்ஸ் ரீஜன்ஸ் இல்ல ராம்சர் சைட் இருக்க ரீஜன்ட் அங்க இருக்க நேஷனல் பார்க் இந்த மாதிரி விஷயத்த வந்து மாத்தி மாத்தி கம்பேர் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ் பல இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எப்படி இதை ரிமூவ் பண்ணுறதுன்னா, அருணாச்சல் பிரதேஷ் நமக்கு தெரியும். லோஹித்ன்றது அருணாச்சல் பிரதேஷ் இருக்க ஒரு ட்ரிபியூட்டரி, பிரம்மபுத்திரோட ட்ரிபியூட்டரி. ஸோ அதுக்கு பக்கத்தில் காம்லாங் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அதில் தான் கிளா லேக் இருக்குது. இது மூணுமே தெரிஞ்சுக்கணும். இந்த லேக் கூட எது அசோசியேட் ஆயிருக்குன்னா, காம்லாங் டைகர் ரிசர்வ் அண்ட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரியுமே இந்த லேண்ட்ஸ்கேப் கூட அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ராம்சர் கன்வென்ஷன் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ராம்சர் கன்வென்ஷன்றது வெட்லேண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வெட்லேண்ட்ஸ்னா 6 மீட்டர் ஹைட் ஆஃப் வந்து வாட்டர் வந்து ஸ்டாக்னெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அதுதான் வந்து வெட்லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 1971 ஈரானில் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. 1975 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா வந்து 1981 வந்து மெம்பராகவும் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். 100 இந்த 101லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். அதான் 100th சைட்ஸ் என்ன இருக்குன்னா, ஜெயபிரகாஷ் நாராயணன் பேர்ட் சான்ச்சுரி உத்தரப்பிரதேஷ்ல. இதுதான் வந்து 100th சைடு. 100th ஒன் தான் வந்து இப்போ நம்ம பார்த்த வந்து கிளா லேக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அக்னி 4 பேலிஸ்டிக் மிசைல் வந்து ரீசெண்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே சொல்லி பார்த்தோம்னா, சந்திப்பூர் ஒடிஷாவில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டெகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் இங்கே தான் இந்த மிசைல் டெஸ்ட் இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி தான் டெஸ்ட் பண்ணுற ஒரு மெயினான ஏரியாவாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் கீழே தான் இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா, டிஆர்டிஓ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கனைசேஷன். அது கீழே இருக்க ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட். இதுக்கு ஸ்டாட்ஸ்டரியோ இல்லை கான்ஸ்டியூஷனோ எந்த ஒரு பேக் சப்போர்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் எக்ஸிக்யூட்டிவ் பாடி அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் பார்க்கும்போது அக்னி சீரிஸ் வந்து இந்தியாவில் இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணுற சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல். ஓகேவா? சர்ஃபேஸ் பேலிஸ்டிக், அதாவது இங்கேருந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்தியாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒடிசாலேருந்து டெஸ்ட் பண்ணுறோம். திருப்பி ஒடிசாவில் ஒரு ரேஞ்ச் இருக்கும், அங்கேயே போய் அட்டாக் பண்ணுறது. இது போய் ஸ்பேஸ்லேயோ அதுமாதிரி ஏர்லேயோ அந்த மாதிரிலாம் போய் அட்டாக் பண்ணாது. ஏர்லேருந்து கீழே வந்து அட்டாக் பண்ணது. இங்கேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுவோம். ராக்கெட் லான்ச் பண்ணுவோம். மேலே போய்ட்டு ஒரு ஆங்கிள் செட் பண்ணிடுவாங்க. ட்ரெஜெக்டரி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெஜெக்டரி ஆங்கிள் திருப்பியும் டவுன் ஆகுறது அதுதான் மிசைல். ஓகேவா? ஸோ வந்து இது எப்படின்னா வந்து இந்த அக்னி 1லேருந்து அக்னி 5 வரைக்கும் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும். அக்னி 1 வந்து கம்மியான ரேஞ்ச், ஒரு 700 ரேஞ்ச் கிட்ட இருக்கும். ஸோ ஒருமே ரேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அக்னி 5 தான் இருக்கிற ஹையஸ்ட் ரேஞ்ச் 5000 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக அக்னி 4ன்றது நம்ம இந்த 4000 மிட் ரேஞ்சை வந்து அட்டைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இதை பார்க்கும்போது இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றது என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஜூலை 1983 கொண்டு வந்திருப்பாங்க. யாருக்கு இல்லைன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் கீழே கொண்டு வந்திருப்பாங்க இது. ஓகேவா? ஸோ இது அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்தியா வந்து ஓனா டெக்னாலஜிக்கல் ரெஜிம் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதில் வந்து நிறைய மிசைல்ஸ் கேட்டகரி இருக்குது. அதுவுமே லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். பிருத்திவின்றது ஷார்ட் ரேஞ்ச் மிசைலு, அக்னின்றது இன்டர்மீடியட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு பேலஸ்டிக் மிசைலு, த்ரிஷூலுன்றது ஷார்ட் ரேஞ்ச் மிசைலு சர்ஃபேஸ் டு ஏர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆகாஷ்ன்றது மீடியம் ரேஞ்சு அண்ட் இதுவுமே வந்து ஏர் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது அந்த என்ஏஜி 3rd ஜென்ரேஷன் ஆன்டி டேங்க் கைடல் மிசைல். ஸோ இது எல்லாமே வந்து அது கீழே ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த பேசிக்காக நேமோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து இதில் வர சப்சிக்வெண்ட் மாடல்ஸுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அக்னி 4ஓட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இது என்னன்னா இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல். பேலஸ்டிக் மிசைல்னா என்டையராக வந்து கீழே போகாது, ஒரு செப்பரேட்டரி பாத் மாதிரி இப்படி வந்து ட்ரெஜெக்டரி பாத் மாதிரி கிரியேட் பண்ணும். இதுதான் பேலஸ்டிக் மிசைல். இங்கேருந்து ஃபயர் பண்ணுவாங்க ராக்கெட்டோட, இங்கே போய் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அண்ட் தென் வந்து இந்த ஆங்கிளில் போய் ட்ராப் பண்ணும்போது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் வந்து 4000 கிலோமீட்டர்ஸு. லான்ச் வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்க்கு. ப்ரொபல்ஷன் வந்து சாலிட் ப்ரொபலன். இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டெவலப்பர் யாருன்னா டிஆர்டிஓ. ஸ்ட்ராட்டஜிக் ரோல் நியூக்ளியர் டெட்டரன்ஸ்க்காக தான் மெயினாக வச்சிருக்கும். மற்றவங்க நம்ம அட்டாக் பண்ண கூட நம்மளை டிஃபெண்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கணும். அதுதான் வந்து ஹோல் நோஷனோட நேமே இதுக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னா லான்ச்சர் எப்படின்னா வந்து ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போய் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரோட் மொபைல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீசென்ட் டெஸ்ட் 6th ஆகஸ்ட் எங்கன்னா வந்து சந்திப்பூர் ஒடிஷாவில் அண்ட் வந்து கண்டக்டட் பை ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கம்பெனி. இது வரைக்கும் போதும். அக்னி சீரிஸோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அக்னி 1ன்றது 700 to 1000 கிலோமீட்டர்ஸ் எஸ்ஆர்பிஎம் இது. அண்ட் தென் ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல். அக்னி 2ன்றது 2000 கிலோமீட்டர்ஸ் மிட் ரேஞ்ச் பைலாஸ்டிக் மிசைல். ஓகேவா?
அந்த அக்னி 3யும் சேம் வந்து இன்டகிரேட்டடு, அந்த அக்னி 4 இன்டகிரேட்டடு அண்ட் அக்னி 5 வந்து லாங் ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜிக் பாலிஸ்டிக் மிசைல் 5000 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ்மே நம்ம அட்டாக் பண்ண முடியும் இது மூலியமா. அக்ரிஸ்டாக் அண்ட் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷினுமே இதுல இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஆக்சைடிங் அக்ரிஸ்டாக். ஸோ அக்ரிகாஸ்ட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் இந்தியா ஃபுல்லா ரொம்ப எஃபிஷியன்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றது தான் இந்த ஐடியா. ஓகேவா? ஸோ இதுல என்னன்னா ஃபார்மர்ஸ் ஐடி, டிஜிட்டல் கிராப் சர்வேஸ் அண்ட் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷின் இது 3மே இன்டகிரேட் பண்ணி தான் இத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷின் வந்து செப்டம்பர் 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் கிட்ட 2800 crores கிட்ட அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிஸ்டாக்னா என்ன? அக்ரிஸ்டாக்னா இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மாதிரிமா, இதுல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்காகனா வந்து யார் யாரெல்லாம் எங்க ஃபார்ம் வச்சிருக்காங்க, யார் யார் வந்து ஃபார்மர்ஸு, எவ்வளோ ஈல்டு வருது, எவ்வளோ ஏரியா சோன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே அதில் வந்து அவைலபிளா இருக்கும் நமக்கு. ஸோ இதுல வந்து கீ காம்பனன்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபார்மர் ஐடி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர் தான் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜியோ ரெஃபரன்ஸ்டு வில்லேஜ் மேப்ஸ். ஸோ வந்து எங்கெங்கே வந்து என்னென்ன இருக்குன்றது தெரியறதுக்கான ஒரு மேப்புமே இருக்கும். எவ்வளோ கிராப் வந்து சோன் பண்ணியிருக்காங்க, எங்கே சோன் பண்ணுறாங்க, அந்த எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்துடும். டிஜிட்டல் கிராப் சர்வேமே இது இன்க்ளூடடாக வந்துடும். ஓகேவா? டிரைவிங் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஃபார்வர்ட் த்ரூ இன்னோவேஷன். ஸோ இது என்னன்னா வந்து எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றது தான். ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரி, ஜியோ ரெஃபரன்ஸ்டு வில்லேஜ் மேப்ஸ் அண்ட் கிராப் சோன் ரெஜிஸ்ட்ரி இது 3மே இதில் இம்பார்ட்டண்டான கீ காம்பனன்ட்ஸாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷின் பார்க்கும்போது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுதான் செப்டம்பர் நம்ம பார்த்தோம். பீரியட் வந்து 25 to 28, 29 வரைக்கும். ஓகேவா? ஸோ மேஜர் காம்பனன்ட்ஸ் இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அக்ரிஸ்டாக்கு, கிருஷி டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் டிஜிட்டல் ஜென்ரல் கிராப் எஸ்டிமேஷன் சர்வே, சாயில் ஃபர்டிலிட்டி ப்ரொஃபைல் மேக்கிங். இந்த இதெல்லாம் வந்து நம்ம சாயில் ஹெல்த் கார்டு எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஸோ டிஜிட்டலாக அக்ரிகல்ச்சரை வந்து எஃபிஷியண்டாக மார்க்கெட்டிங்கு ப்ளஸ் இன்டெகிரேட் பண்ணுறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மிஷின் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்தியா உஸ்பெக் எதிரான ரிலேஷனை பற்றியும் நியூஸில் வந்திருக்கு. எதனாலனா வந்து உஸ்பெகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் பக்கோத்தியர் சைதோ வந்து ரீசெண்டாக வந்து இந்தியா விசிட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்தியன் லீடர்ஸ்க்கு பேசியிருக்காங்க. அவங்க கூட வந்து இன்க்ளூடிங் பிரசிடென்ட் திரௌபதி அண்ட் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இவங்க 3 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணதுனால இது இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்குது. ஸோ உஸ்பெகிஸ்தான் பார்க்கும்போது நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து நம்ம ஊரில் வந்து முகல் எம்பையர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரிஜின் சொல்லிட்டு பார்த்தா வந்து உஸ்பெகிஸ்தான் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போது ரீசெண்டாக 14th இந்தியா உஸ்பெகிஸ்தான் இன்டர் கவர்மெண்டல் கமிஷனுமே வந்து பைலேட்ரல் ரிலேட்டருக்கான எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இன்டகிரேஷன் எல்லாத்தையுமே வந்து இப்போ ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பைலேட்ரல் ட்ரேடை வந்து இன்னும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாடர்ன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உஸ்பெகிஸ்தான் எப்போ வந்துச்சுன்னா 1991 சோவியத் யூனியனில் டிசால்வ் ஆகி ஒரு தனி பாட்டம் வந்திருக்கும். அதுதான் உஸ்பெகிஸ்தான். இந்தியா வாஸ் அமங் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரிஸ் டு ரெகனைஸ் உஸ்பெகிஸ்தான். ஸோ உஸ்பெகிஸ்தானே இந்தியா தான் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக ரெகனைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் பார்க்கும்போது ஃபார்மலாக 18th March 1992 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. ஓகேவா? இந்தியா உஸ்பெகிஸ்தான் எலவேட்டட் ரிலேஷன்ஸ் டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அதாவது வந்து இன்னும் பெட்டரான பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் கொண்டு வந்து 2011 சைன் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்ட் 2026 சைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பார்க்கும்போது 1991 உஸ்பெகிஸ்தான் இண்டிபெண்டன்ட் ஆகுது. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் 92 11 வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் விர்ச்சுவல் சமிட் 2020 அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. 22 ஃபர்ஸ்ட் இந்தியா சென்ட்ரல் ஏஷியா சமிட் வந்து நடக்குது. அண்ட் 26 வந்து ஸ்ட்ராட்டஜிக் எக்கனாமி ஸ்டில் கன்டினியூ பண்ணலான்ற மாதிரி கன்டினியூ பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஃபென்ஸ்னு பார்க்கும்போது எக்ஸைஸ் ஜஸ்ட் லிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து நம்ம ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸைஸை உஸ்பெகிஸ்தானுக்கான பண்ணுறோம். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்லேயும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரோல் யார் ப்ளே பண்ணுறாங்கன்னா உஸ்பெகிஸ்தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ உஸ்பெகிஸ்தான் பார்க்கும்போது அது ரீஜனாக பார்டரிங் கண்ட்ரிஸும் ஆல்ரெடி அது டீட்டெயில்ஸாக அங்கே இருக்க மேப் பற்றிலாம் பேசியிருக்கோம். ஸோ அதோட பார்டரிங் கண்ட்ரிஸ் லைட்டாக பார்த்துக்கலாம். கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இது எல்லாமே பார்டரிங் கண்ட்ரிஸ். யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்க்கும்போது சந்திப்பூர் வைரஸ் அவுட் பிரேக். ஸோ சந்திப்பூர் வைரஸ் அவுட் பிரேக் வந்து ரீசெண்டாக குஜராத்தை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து ராஜஸ்தான்லையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சந்திப்பூர் வைரஸ்ன்றது எதனாலனா வந்து இது மெயினாக சில்ட்ரன்ஸ் பிலோ 15 years இருக்கவங்கள தான் மெயினாக அட்டாக் பண்ணும். அண்ட் தென் வந்து மொர்டாலிட்டி ரேட் வந்து கிட்டத்தட்ட 54% to 75% வரைக்கும் டெத் ரேட் வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் வைரஸ்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? அதே மாதிரி இதில் என்ன விஷயம்னா அக்யூட் என்செஃபலைட்டிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரெயினில் கூட இன்ஃப்ளமேஷன் வரத்துக்கும் இல்லை சான்ஸ் இருக்குது. நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ் மீது கிரியேட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. டெத் வரைக்குமே எடுத்துகிட்டு போகும். அதனால தான் இது ரொம்ப டிசாஸ்டர்ஸாகவும் டேஞ்சராகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ சந்திப்பூர் வைரஸ் என்னென்னா இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். ரெகுலராக வைரஸ் மோஸ்ட்டாக ஆர்என்ஏ தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். ஃபேமிலி வந்து ரப்தோவிரிடே அண்ட் வந்து ஜீனஸ் வந்து வெஸ்குலோவேரியஸ் அண்ட் இட் இஸ் அ நியூரோட்ரோபிக் டிசீஸ். ஸோ அதாவது நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் இது. ஓகேவா? இது எதுக்கு கூடனா வந்து அக்யூட் சில்ட்ரன்ஸ் கூட தான் மெயினாக அக்யூட் இருக்கும். இப்போ தான் சொன்னால் 15 years பிலோ 15 years தான் மெயினாக அஃபெக்ட் ஆகுறது. ஸோ இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எப்போ ஃபஸ்ட் டைம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1965 தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க.
சந்திபுரம் மகாராஷ்டிரா ரீஜனில் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக குஜராத் ஆந்திரா இந்த மாதிரி ரீஜன்ஸ்லையும் வந்து ரெகுலராக அவுட் பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. மேஜரான அவுட் பிரேக் 2024 லாஸ்ட்டாக வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது சானிடைசர் தான் மெயினாக. இது வந்து மெயினாக வந்து பார்த்தோன்னா வந்து ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட் மாதிரி பரவதில்லை. மெயினாக வந்து எதுனா சான்ஃப்ளைஸு இந்த வெக்டார் பார்ன் டிசீஸ் மாதிரி தான் அதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மெயினாக டயக்னோசிஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நம்ம கோவிடுக்கு எடுத்தோம்னா அதே தான். அண்ட் தென் ஐஜிஎம் எலிசா இதுவுமே வந்து கோவிடில் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 2 டெஸ்ட் தான் மெயினான டெஸ்ட்டு நம்ம வந்து சந்திபுரா வைரஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ சென்டர் வந்து இப்போ இந்த அவுட் பிரேக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நேஷனல் ஜாயிண்ட் அவுட் பிரேக் ரெஸ்பான்ஸ் டீம்னு சொல்லி கிரியேட் பண்ணி அங்கே டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்தர் நியூஸ் வரும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டைசஸ் நேம்ஸ் ஆஃப் 27 பிளேசஸ் ஃபீச்சர்ஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இப்போ ரீசெண்டாக சைனா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அருணாச்சல் ரீஜனில் இருக்க மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து எல்லாமே சைனீஸ் ப்ரொவின்சஸாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் சைனா என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து டிபெட்டோட சதர்ன் பார்ட், அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்தியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அருணாச்சல பிரதேஷ்ன்றது இந்தியாவோட சிக்னிஃபிகண்டான பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 27 பிளேஸை மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த 27 பிளேஸும் இங்கே இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோ தெரிஞ்சுன்னு இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரீசெண்டாக எப்பவுமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ இந்தியா வந்து எதனால இதை எந்தெந்த விஷயத்தையும் நோட் பண்ணிவாங்கன்னா வந்து லேண்ட் ஏரியாஸு, மவுண்டன் பாசஸ்ஸு, லேக்கு, மெமோரியலு இது எல்லாமே வந்து இதை வச்சு நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே சர்வே ஆஃப் இந்தியா மேப் அப்படின்ற ஒரு இது கீழே வந்திருக்கும். ஒரு மேக்சின்ஸ் கீழே வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இம்பார்ட்டண்டான ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 27 பிளேஸ் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ் அஃபிஷியல் மேப்பிங் அத்தாரிட்டி யாருன்னா நமக்கு வந்து சர்வே ஆஃப் இந்தியா தான். இவங்க சொல்கிறது நம்ம இந்தியாவோட அஃபிஷியல் மேப்பு. சைனா திருப்பி அவங்க கிளைம் பண்ணுறதுனால இந்தியா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 பேருக்குமே இல்லை டிஃப்ரென்ஸ் லைன் பவுண்டரி எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மெக்மோகன் லைனு. இது கூட ரிலேட்டடாக ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. சிம்லா கன்வென்ஷன் மூலயமா தான் நம்ம சைன் பண்ணியிருப்போம் நம்மளும் சைனாவும். ஓகேவா? சைனா வந்து சதர்ன் பார்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒரு நேம் பண்ணுறதுனால அந்த ஸ்டேட்டோட பார்ட்ஸ் வந்து 50 ஆகிடுமானா கிடையாது. அது வந்து ப்ரொவிஷ்னலாக வந்து ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டகிராஃபிக் ஆக்ட் தான் தவிர மற்றபடி வந்து அது நார்மலாக வந்து வேர்ல்டு மேப்லேயோ இல்லை மற்ற பார்க்கும்போது நம்ம கீழே வந்துருமானா அது வராது. ஓகேவா? ஸோ எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் பில் வந்து ரீசெண்டாக 2026 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்ட்னா எம்எஸ்எம்இ ஆக்ட் கீழே 2006 ஆக்ட் கீழே லைட்டாக அதை அமெண்ட் பண்ணுறது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ராஜ்யசபா அண்ட் லோக்சபா ரெண்டுத்துலையுமே பாஸ் ஆகிடுச்சு. இது எதுக்காகனா வந்து இப்போ பேமெண்ட் டிலே பண்ணுறாங்களா எம்எஸ்எம்இஸில், ஸோ அது எஃபிஷியண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து அவங்கள வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேக்ரவுண்ட் சொல்லிட்டு பார்த்தோன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் 2006 ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்ன ப்ராப்ளம் இப்போ மேஜராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒர்க்கிங் கேபிட்டலு, கேஷ் ஃப்ளோ கம்மியாகிறது, பே பண்ணுறது வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றது, அண்ட் தென் பிஸ்னஸ் கண்டினியூட்டி, இது 3மே இந்த 4மே வந்து மேஜரான ப்ராப்ளம்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பில்லை வந்து என்ன சொன்னால் டர்ன் ஓவர், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தெலாம் ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இப்போ இதில் இருக்க ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃபாஸ்டர் ரெசல்யூஷன் ஆஃப் பேமெண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ டிஸ்பியூட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு வரணும். மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன் விஷயம் மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. 90 டேஸ் மேலே வந்து ஆர்பிட்ரேஷன் அவார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங்கர் என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து 50% ஆஃப் ரிவார்ட் அமௌண்ட், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து எஃபிஷியண்டாக கொண்டு வரதுக்காகவுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரென்தனிங் எம்எஸ்எம்இ ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் வந்து ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் அதிகமாக இருந்தால் ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன் மாதிரி விஷயம் இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால் வந்து இன்னும் பெட்டராக வந்து கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்றது தான் அதோட எய்ம். ஓகேவா? ஸோ டிஜிட்டலைசேஷன் பார்க்கும்போது நேஷனல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எம்எஸ்எம்இ கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. உதயம் ரெஜிஸ்ட்ரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்கோ சிஸ்டமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு ட்ரெட்ஸ் அண்ட் டிஜிட்டல் இன்வாய்ஸிங் பார்க்கும்போது இன்வாய்ஸஸ் ரேஸ் பை எம்எஸ்எம்இ. ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஸ்சிலாம் இருக்காங்களே, இது எல்லாருமே வந்து ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம்ஸ் கீழே வந்து ரூட் பண்ணுவாங்க. அதனால் இன்னும் பெட்டருமே வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ட்ரெட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மு. எம்எஸ்எம்இ வந்து ஃபினான்ஸு வந்து இந்த ட்ரேட் ரிசீவபிள் ஸ்கீல்னால் இது மூலயமா ஈஸியாக எடுத்துக்க முடியும். டீக்ரிமினலைசேஷன் அடுத்து. ஸோ சர்டன் மைனர் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டட் டு அஃபென்ஸ் ஆர் ப்ரொபோஸ்ட் ஷிஃப்டட் அவே ஃப்ரம் கிரிமினல் பெனால்டிஸ் டுவர்ட் கிரேடர் மானிட்டரி பெனால்ட்டி வார்னிங்ஸ். ஸோ என்னன்னா உடனடியாக ஒருத்தவங்களை வந்து கிரிமினலாக டிசைட் பண்ணுறதுக்கு பதில் அவங்களுக்கு சில டைம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து இன்னும் பெட்டராக வந்து கொண்டு வரதுக்கு, அக்கௌண்டபிளாக கொண்டு வரதுக்கு, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க பிஸ்னஸை பெட்டராக ரன் பண்ணுறதுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெயினான இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
ஸோ இந்த பில் வந்து ஆல்ரெடி இப்போது ராஜ்யசபாவில் விசிட் ஆகி லோக்சபாவில் பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதில் இருக்க மேஜரான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து இப்போது டிலேடு பேமெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் வந்து எம்எஸ்எஃப்சி கவுன்சிலுமே வந்து பெட்டராக ஃபெசிலிட்டேஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து இந்த ட்ரெட் சிஸ்டம், அதுக்கப்புறம் உதயம், அதுக்கப்புறம் வந்து இந்த டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் அஃபென்ஸு, இது எல்லாமே இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக பேசப்படுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கோட பிஏ பேனலிஸ்டோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான முக்கியமான 3 விஷயம் என்ன சார்? யூபிஎஸ்சி அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவான இலக்கு அப்படிங்கிறத நிர்ணயிச்சுட்டு நான் இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன், என்ன நோக்கத்துக்காக நான் இந்த பயிற்சி எடுத்துக்க வர்றேன், கோல் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சரியான வழிகாட்டி, நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா டிராவல் பண்றீங்க, உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கா, இஸ் தேர் எனி டீவியேஷன் ஃப்ரம் த ப்ரிப்பரேஷன். நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி இந்த இயர் ஆகஸ்ட் பேட்ச்க்கான ஒரு இன்டேக்கை இப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்றோம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னாலே ஒரு 100-200 பேர் உள்ள உட்கார வச்சிருவாங்க. ஸோ அப்போ எல்லாரும் டீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வேணா நம்ம தான் பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்லேருந்து நம்ம டிவியேட் ஆகி ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பர்சனலைஸ்டு மென்டாரிங், நீங்கள் எங்கே உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே உங்களோட வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களை இந்த கோலையும் டெஸ்டினியும் நோக்கி கையை பிடிச்சி அழிச்சிட்டு போகிறது தான் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட யூனிக் ஐடென்டிட்டி. இது குறித்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அண்ணா நகர் ஈஸ்டில் இருக்க நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியும் ஸ்டூடெண்ட்ஸ் விசிட் பண்ணலாம், அல்லது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரையும் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். சர்டன்லி ஆர் பீப்புள் வில் ஹெல்ப் தெம்.